பகல் கனவு காண்றாரா எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி விரிசல் ஏற்படும் அப்படின்னு திரு ரகுபதி சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிற சில ப்ராபபிலிட்டிஸ் அடிப்படையில தான் அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவருக்கு கிடைக்கிற சில நமக்கெல்லாம் தெரியாத இன்புட்ஸ் அடிப்படையில தான் அவர் பேசியிருப்பார் அப்படின்னு நான் பாக்குறேங்க. முதல்ல இதை ரெண்டு விதமா நான் பிரிச்சிடுறேன். ஆல் இண்டியா காங்கிரஸ் உடைய மனநிலை என்ன, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மனநிலை என்ன அப்படிங்கறது ரெண்டு விதமா பிரிச்சு சொன்னாதான் புரியும் நினைக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறிவாலயத்தின் ஒரு 6வது விரல் அவங்களுடைய நிலைய வித்வான்களா மாறி போயிட்டாங்க. அந்த ஆட்சியில கிடைக்கிற அவங்களுக்கு பலாபலன்கள் பல இதெல்லாம் விஷயத்துல அவங்க அந்த மாதிரி எந்த விதத்திலையும் திமுக கூட்டணியை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பட் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சில எதிர்கால திட்டங்களை வச்சு அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரலாம். நான் வரும்னு சொல்லல, அவங்க சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோன்ற ஒரு 8 பாயிண்ட் தான். எடப்பாடி பழனிசாமி எதனால இப்படி பேசினார் அப்படிங்கிறதுக்கு சொல்றேங்க. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல். காங்கிரசுக்கு இது ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை விஜயோட அவங்க போய் சேர்ந்து அதனால தோல்வி ஏற்பட்டால் கூட நடப்பது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை. ஒண்ணு, திமுக கூட்டணியில தொடர்ந்தா திமுக ஆட்சி மீதான எதிர்ப்பு சுனாமி அலையை சந்திக்கணும். அதுல நமக்கு அவங்க எவ்வளவு சீட்டு முதல்ல ஒதுக்குவாங்க, அதுல எத்தனை நாம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. 2029 பாராளுமன்ற தேர்தல் வரை திமுகவுடைய தயவு காங்கிரசுக்கு பெரிய அளவுல தேவைப்படாது. ஏன்னா மோடி எந்த விதத்திலையும் கமத்த முடியாது. ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிஞ்சு காங்கிரஸ் விஜய் பக்கம் போனாலும் பிஜேபிக்கு எதிர்ப்பு ஒரு ஓட்டு வருது, இல்ல அவங்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வருதுன்னா திமுகவும் இதுக்குதான் ஓட்டு போட போகுது அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். விஜய் பக்கம் போனா கூடுதல் இடம் கிடைக்கும். அது மூலமா 67 வீழ்ந்த காங்கிரஸ இவங்க எப்படி 91 ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு அப்புறம் அதிமுகவோட கூட்டணி இல்லாம தனித்து நின்று இருந்தாங்கன்னா ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அனுதாபால இருந்த வாய்ப்பை தவற விட்ட காங்கிரஸ் இப்ப கட்சியை பலப்படுத்துறது கூடுதல் சீட்டு விஜய் கூட போனோம்னா கிடைக்கும் அப்படின்னு அவங்க கணக்கு போடலாம். ரெண்டாவது, விஜய் அடிக்கடி கூவிட்டு இருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறப்ப ஒருவேளை இந்த புதிய கூட்டணி வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் முக்கியமான அமைச்சர் பதவி எல்லாம் காங்கிரசுக்கு கிடைச்சி காங்கிரசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தமிழகத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி நினைக்கலாம். விஜய் ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர், முதல் தடவையா தேர்தலை சந்திக்கிறார் அப்படிங்கிறப்ப பிளஸ் அவர் ஒரு திரை நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அவருக்கு அதிகப்படியான ஓட்டு வரும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், விஜய் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர், மரியாதைக்குரிய சோனியா அவர்களும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்ங்கிறப்ப நேச்சுரலா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுபான்மை சமுதாயத்தின் காவலன் அப்படின்னு காங்கிரஸுக்கு இருக்கிற அந்த இமேஜ இன்னும் கூடுதலா பலப்படுத்திக்கலாம். முக்கியமா அதை விட முக்கியமா கேரளாவில தொடர்ந்து 2 முறை கம்யூனிஸ்ட் ஆட்சியை பிடிச்சிருக்குது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், அவர் வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது ஒரு கணக்கா போடலாம். தமிழகத்தில் காங்கிரஸை வளர்ப்பதன் மூலம் பாஜகவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். தமிழகத்துல மீண்டும் காங்கிரஸ் கட்சி வளர்வதன் மூலம் பிஜேபியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம்னு அவங்க கணக்கு போடலாம். எல்லாத்துக்கும் மேலேயே ஒரு ட்ரையல் அண்ட் எரர், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் விஜயோட சேர்ந்து போட்டி போட்டா ஒருவேளை கிளிக் ஆச்சுன்னா நமக்கு ராஜ மரியாதை ராஜா சீட்ல போய் உட்காரலாம். தோத்து போச்சுன்னா இருக்கவே இருக்குது 2029 மறுபடியும் திமுகவோட போய் நம்ம கூட்டணியில சேர்ந்துக்கலாம். நடப்பது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கறதுனால காங்கிரஸ் இப்படி நினைக்க கூடும். காங்கிரஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா ஏற்கனவே காங்கிரஸோட நல்ல தொடர்புல இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இந்த பக்கம் வருவாங்க. ஆட்சியில இருந்து கொண்டே கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த பக்கம் போவாங்க. எல்லாத்துக்கும் மேல திமுக தமிழ்நாட்டுல ஒரு கிராண்ட் ஓல்டு பார்ட்டி ஆயிடுச்சு. இனிமேல் அது தேய்மானம் அடையக்கூடிய கட்சியோட நாம போறதை விட புதிதா வரக்கூடிய பிரசர் விஜய்ங்கிற குதிரை மேல ஏறி பார்க்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருங்கிற அடிப்படையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். நிச்சயமா ஒண்ணு என்னால உறுதியா சொல்ல முடியும், பொங்கலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில தீபாவளி பட்டாசு நிச்சயமா வெடிக்கும் நம்புறேன். இல்லப்போ திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு பேசின எல்லா விடயங்களும், திரு கிறிஸ் சோடங்கரா இருக்கட்டும், திரு KS அழகியரா இருக்கட்டும், எல்லாருமே திமுக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம் அப்படிங்கறத உறுதியா தெரிவிச்சிருக்காங்க இல்லையா? அதிக இடங்களுக்கு கேட்போம், ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர திமுக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம் அப்படிங்கிறாங்க.
இப்போ வழக்கமா ஒவ்வொரு தேர்தலும் போதும் வைக்கக்கூடிய கோரிக்கை தானே இது, எங்களுக்கு அதிக தொகுதியில் கொடுங்க அப்படிங்கிறது. அதை இப்படி கடந்து போலாம் இல்லையா? இது விரிசல் ஏற்படுற அளவுக்கு உருவாகும் அப்படின்னு எந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நினைக்கிறீங்க? உங்களுக்கு 1999 இருந்து 2004 வரைக்கும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களா பாசிசம் பாயாச பாஜகன்னு சொல்றாங்களா, அவங்களோட கூட்டணி மந்திரி சபையில திமுக இருந்தது. 2004 தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி முரசொலி மாறன் அவர்கள் மறைந்து போறாரு. அதுக்கு அன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் மயானம் வரைக்கும் வர்றாரு. வந்து முரசொலி மாறனோட இறுதி நிகழ்ச்சிகளை கலந்துட்டு பிளைட் இந்த பக்கம் ஏறுறாரு. என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் வாஜ்பாய் அவர்கள் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினதுக்கு கண்ணீரை உரித்தாக்குகிறேன் அப்படின்லாம் பேசிட்டு அடுத்த 10 நாள்ல அந்த பிஜேபி கூட்டணியில இருந்து சோமர் சால்ட் பல்ட்டி அடிச்சு கலைஞர் போய் காங்கிரஸோட கூட்டணி வச்சார் அப்படின்னு பல உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல. யாருமே நாங்க போவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு காடா சீட்டாட்டத்துல எப்படி ஒவ்வொரு கார்டா எடுத்து போடுவாங்களோ சார், நான் சொல்ற ப்ராபபிலிட்டிஸ் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அவங்க ரிஸ்க் எடுக்கலாம் துணிஞ்சு. ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல். காங்கிரஸுக்கு தோத்தாலும் ஜெயிச்சாலும் இழப்பதற்கு ஒன்று இல்ல. விஜய்ங்கிற ஒரு ஓடும் குதிரை தேர்தலாக இருந்தாலும் கூட தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் காங்கிரஸ் உடைய இந்த கோரிக்கை என்பது இந்த முறை வலுவா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒரு ஆப்ஷன் இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறதுக்காக தான். நிச்சயமா. ஏனால் பார்லிமெண்ட் தேர்தலா இருந்தா நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி உடைய திமுகவோடு பயணிப்பதுதான் நமக்கு வந்து எல்லா பலன்களையும் தரும்னு அந்த ரிஸ்க பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. நடப்பது சட்டமன்ற தேர்தலுங்கிறப்ப விஜய்ங்கிற ஒரு ஓடும் குதிரை மேல பணத்தை கட்டி பார்க்கலாம். அடிச்சா ஜாக் பாட்டு, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அவங்க நிச்சயமா இதுக்கு முயற்சிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகங்கிறது தான் என்னுடைய பார்வை.